லட்சக்கணக்கில் செல்வாங்க சரி. என் தாலி வித்து கூட உனக்கு நான் காசு தரோம். அந்த பார்க்காத ஆம்பளைங்களை பார்க்கணும். பார்த்தப்புறம் இது எப்படி நக்கி தின்றதா? மூக்குல ஏத்தினா வந்துருவாரா? என்ன வந்துருவாரு? பின்னாடியா? இல்ல இதுக்கு மூஞ்ச பார்த்தா மூஞ்சி எல்லாரையும் மை பலிக்குமா? மைய கொடுத்துருக்கிறேன் சொல்றேன். என்ன மந்திரம்? பிடிக்கணும் பிடிக்கணும் சொல்லு. நான் எப்படி சொல்றேன் அதுமே சொல்லணும். ஒரு மூட்டை வெத்தலைக்கு 1000 காம்பு. ஒரு மூட்டை வெத்தலைக்கு ஒரே காம்பு. ஒரு மூட்டை வெத்தலைக்கு ஒரே காம்புக்குமா? பேட சொல்லாத காட்சி வந்து நான் சொல்ற மாதிரி எங்க சொல்லு. மை 50 ரூபாய் பே கொடுத்துட்டாரு. காத்தாலுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போயிரு. அவரு எவ்வளவு கேக்குறாரு தெரியும் மைய சொல்றேன். ஒரு மூட்டை வெத்தலைக்கு 1000 காம்பு. ஒரு மூட்டை வெத்தலைக்கு 1000 காம்பு. கரெக்டா சொல்றீங்க. புத்துல இருக்க நாக பாம்பு. புத்துல இருக்க நாக பாம்பு. புத்துல இருக்க நாக பாம்பு. புத்துல இருக்க நாக பாம்பு. அத குடிக்க போனவரு தீம்பு. அத குடிக்க ஏடி நீங்க சொல்லுங்க. ஒண்ணா சேர்ந்து சொல்லுங்க. ஒட்டா சொல்லுங்க. அத குடிக்க போனவரு தீம்பு. அத குடிக்க போனவரு தீம்பு. கேர உசுனி எல்லாம் ஊம்பு. இதெல்லாம் நம்ம தேவையில்ல. நம்ம வசிய நம்மளை பார்த்தாலே அவர் சேர்ந்து வரணும். அந்த மந்திரம் 1 மாசம் 2 மாசம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டுனா கழிச்சுனா கழிஞ்சு போயிடும். அதனால உன்னை பார்த்தா நீ எப்படி இருக்குது? என்ன பிரச்சனை தெரியாதா? பொம்பளைங்களா இருந்தாங்களா கருப்பை எடுத்து ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. நீர் கட்டி ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஐயோ என்ன பண்ண முடியாது. நீ பாத்தியா? உண்மையாவா? உண்மைதான் பண்றேன். தெரியாம போய் செய்ய பார்த்தேன். ஐயோ அவரா சொல்லியா? நீயா அது கோரிக்கை கூடிக்கு நான் சொல்றத பொறுப்பாக தடுக்க கலட்டி எங்க ஒரு ஓரமா வச்சிரு. ஆமாங்க 5 மணிக்கு தான் கலட்டி வச்சிரு. வச்சிடறேன். இவங்க கிட்ட போய் படுத்துக்கா. ஒரு 2 மணி நேரம் ஒஜலாடிட்டு போகும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டு எடுத்து போயிரு. நம்ம யாரை கோரி தவத்துக்கு செல்கிறோம்? கோரி செல்கிறோம். நம்மளுக்கு ஒரே நோக்கம் சிவபெருமானை பார்த்து சிவபெருமானை எங்க சீலைக்குள்ள இருக்கும். பரமனை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆசை இருந்தாலும் யாரைய பிடிக்குது? எந்த கண் உண்டானைய
இது எப்படி வருது சாமி? எங்க காமத்தை தீர்ப்பில் சாமி என்று உன்னை பார்த்த உடனே அப்படியே கண்ணை தேடிக்கொண்டு வருகிறது. சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்னம் ஆகாரம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நடசாரதியாக இந்த ஆரணம் என்று சொல்லக்கூடிய காடகத்திலே பார்க்கின்ற பொழுது சிவபெருமானை பார்க்க வேண்டும், பாசி பதார்த்தம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒண்டி வருவதாக அழகரா மகாதேவா காலகண்டா திருநேத்திரா ஆண்முடி பொன்முடி தைத்த ஈசனே திரிபுரத்தை எரித்தனாதா அப்படி ஒண்டி வருவதாக சொல்கிறாய். எங்களுக்கு உன்னை பார்த்தால் இப்படியெல்லாம் ஆசை தோடுகிறது, என்ன தோன்றுகிறது? உனக்கு எங்களை பார்த்தா ஆசை வர கிடையாதா? எப்படியா இருக்குது? அப்படி அண்ணா சொல்லி வண்ணம் செல்லையா பெண்களை பார்த்தவுடன் அம்மா தாயே என்று தந்தை என்று சொல்லி ஒரு முறைக்கு நீதிவான வார்த்தையை சொல்லி பார்ப்போம் காரியா. இதே நேரம் மதிப்புக்கு வரவேற்கக்கூடிய மாதேஸ் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். மதிப்புக்குரிய மாதேஸ் அழைக்கக்கூடிய பணமானது மறைந்திருக்கக்கூடிய மகேந்திரன் பேரில் கொடுக்க செத்து சிவமதி மாண்டு வைகுந்த 4ஆம் பதிவில் இருக்கக்கூடிய மகேந்திரன் ஐயா அவர்களும் மாதேசு கஷ்ட பாகியத்தை கொடுத்து பெருமையோடு பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவனம் என்று அருமை அண்ணன் குமார் அவர்கள் பணம் எடுத்திருக்கிறார். இறந்து மறைந்த இறைவன் பதிவில் இருக்கக்கூடிய மாதேஸ் பேரில் கொடுக்க மாதேஸ் அவர்களும் குமாரையா உள்ளத்தில் குடியிருந்து சிறந்த செல்வமும் நிறைந்தாலும் சகல வளமும் நலமும் பெற்று இனிதே வாழ வேண்டுமே என்று ஆண்டவன் சேர்ந்த மதிப்பக்கம் வரவேற்கக்கூடிய அருமை அண்ணன் மாதேஸ் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். மாதேஸ் அவர்கள் அழைக்கக்கூடிய பணமானது மாந்தார குந்தி மரமகளாக இருக்கும் மனோர்மணி பாஞ்சாலி அம்மையார் கொடுக்க அக்னியில் பிறந்த அபிஷேகம் பண்ணி ஐவரை மறந்திருக்கக்கூடிய மனோர்மணி மாதேசி உள்ளத்தில் முடியாது அவர் செய்யக்கூடிய தொழிலும் குடும்பமும் மென்மையாக வளர்ந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவர்கள் உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆசையாகப்பட்டது அலமோதி வருகிறது. எந்த பெண்மணிகளை பார்த்தா உனக்கு எதிர்கொண்ட தெரியாதா?
உன்னை பார்த்தவுடன் தாயே, எங்களை பார்த்தவுடனே உனக்கு எப்படி தோற்றம் அளிக்கிறது சுவாமி? உன்னை பார்த்தவுடன் அம்மா பார்த்தவுடன் என்னை ஈண்டெடுத்த குந்தி தேவி போலவோ குந்தி போலவோ. ஐயா, ஆமா. உன்னை பார்த்தவுடன் தாயே, பார்த்தவுடனே என்னுடைய சிறிய எண்ணெயாக வரக்கூடிய ஆமா. மாந்திராதேவி போல தோன்றிய என்ன தாயே. பார்த்தவா? ஐயோ அப்பா